வணக்கம் நேயர்களே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம என்ன டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராசி பலன் வைஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய மெசேஜ் ரிலேட்டடாக, நிறைய கைடன்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் வந்து புதுசாக ஒன்று பண்ணலாம். மற்ற சேனலில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, பட் நம்ம இன்னும் அப்படி வந்து பண்ணலை. அதாவது டேட் ஆஃப் பர்த் ரிலேட்டடாக நம்ம வந்து கைடன்ஸோ ப்ரெடிக்ஷன்ஸோ இன்னும் வந்து நம்ம பார்த்ததில்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அதை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1லேருந்து 31 வரைக்கும் எந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிறீங்களோ அந்த எல்லா நம்பர்ஸ்க்குமான ப்ரெடிக்ஷன்ஸ். அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ன்றதை விட ஒரு கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவில் 3 தேதிகள் இருக்குது. அப்போ அந்த 3 தேதியில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருக்கீங்களோ அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க. அப்போது உங்கள் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஸோ உங்கள் தேதியில் பிறந்ததுக்கு அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும், அண்ட் நீங்கள் தினசரி என்ன ஆக்டிவிட்டீஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றதும், அண்ட் இயர்லி வருஷத்துக்கு ஒரு பரிகாரம் மாதிரி வருஷம் இதை செஞ்சால் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்போ அந்த இயர்லி ரெமெடி என்ன அப்படின்றதையும், அண்ட் இந்த தேதியில் பிறந்ததுக்கு உங்களுக்கு எந்த கிழமை லக்கியாக இருக்கும் அப்படின்றதையும், அண்ட் எல்லாத்துக்கும் மேலே மந்திரம்ன்ற போது சான்ஸ்கிரிட் மந்திரம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அஃபர்மேஷன் மாதிரியான ஒரு மந்திர வார்த்தைகள். ஸோ இந்த விஷயத்தை, இந்த ஸ்லோகனை நான் சொன்னால் எனக்கு இந்த தேதியில் நான் பிறந்ததுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி எந்த மந்திரம் நீங்கள் சொல்லலாம், எந்த ஸ்லோகன் சொல்லலாம், அதை பற்றியும், நீங்கள் பிறந்த தேதிக்கான லக்கியான சிம்பிள்ஸ், இந்த 6 விஷயங்களையும் நாம் இந்த ஒரு பதிவில் உங்கள் பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 6 விஷயங்களையும் அப்போது நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும், நடக்கவும் செய்யும். நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி சாரா ஹீலிங் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே இன்ஸ்டா ஐடி வரும். அதையும் போய் பாருங்கள். அதில் நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ், டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தினம் தினம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி ப்ரைவேட்டான ரீடிங் உங்களுக்கு வந்து வேணும், கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது உங்களுடைய பிறந்த தேதிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பதிமூன்றாம் தேதி பிறந்த உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் லக்கியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கிழமை லக்கியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ உங்களுக்கு வியாழக்கிழமை ரொம்ப லக்கியானதாக இருக்கும். அண்ட் 13ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியை டெய்லி ஹேபிட்டாக மாற்றிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட அவங்களோட நிறை குறைகளை கேட்குறத ஒரு டெய்லி ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பழக்கமே இருக்காது, அதை வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய கொலீக்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி டெய்லியும் என்ன விஷயங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸாக இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறீங்கன்னா கூட, ஒரு ஃபேமிலி ஒய்ஃபாக இருக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா கூட உங்களுடைய பசங்கக்கிட்ட, உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட கூட உங்களை பற்றி நிறை குறை, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் செயலில் என்ன நிறைக்குறை இருக்குது, அதை வந்து டெய்லியும் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க பழகுங்க. இதை ஒரு ஹேபிட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அண்ட் 13ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த சிம்பிளை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது, 3லே வந்து இந்த வளர்பிறை சிம்பிள் இருக்கும் இல்லையா, இந்த பிறை நீலா சிம்பிள், அந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னன் யங் சிம்பிள் இருக்கும், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 13ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏஞ்சல் நம்பர் 666 வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப லக்கியானதாக இருக்கும். 13ஆம் தேதி பிறந்த நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணணும், பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வருஷத்தில் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி டைம் இருக்குல்ல, அந்த சித்ரா பௌர்ணமியில் ஏதாவது ஒரு பூஜையில் கலந்துக்கோங்க.
இப்போ நீங்கள் கிறிஸ்டியனில் இருக்கிறீங்க, வேறு ரிலீஜியஸில் இருக்கிறீங்கன்னா கூட சித்ரா பௌர்ணமி டைமில் அன்றைக்கி மூன் மேனிஃபெஸ்டேஷனோ இல்லை மூன் ஹீலிங்கோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணலாம். ஆர் இந்து ரிலீஜியஸில் இருக்கீங்கன்னா சித்ரா பௌர்ணமி பூஜையில் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். இது கட்டாயம் செய்யணும் அப்படின்னு இருக்குது வருஷம். அண்ட் 13ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஸ்லோகனை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கும்போது, நான் அன்பு, அமைதி, கருணை மிக்கவளாக இருக்கிறேன். நீங்கள் ஆணாக இருக்கிறீங்கன்னா, நான் அன்பு, கருணை, அமைதி மிக்கவனாக இருக்கிறேன். இந்த ஸ்லோகனை எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் மனசில். இதை சொல்ல உங்கள் வாழ்க்கை அந்த 3 விதமான வாழ்க்கையாக மாறும். 14ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எதெல்லாம் லக்கியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸோ 14ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எந்த கிழமை லக்கியானதாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு சனிக்கிழமை ரொம்ப லக்கியானதாக இருக்கும். அண்ட் 14ஆம் தேதி பிறந்த நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டீஸை டெய்லி ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது என்ன அப்படின்றத பார்க்கும்போது, தினமும் வந்து அந்த நாள் எதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சு, அதை வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். பொதுவாக வந்து ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படிலாம் கிடையாது. என்ன வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். லைஃப்லையும் பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படும். அண்ட் 14ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெரிய காயின் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுங்கள். கோல்டன் காயின் இல்லை வந்து பெரிய அரியணை, கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய அந்த அரியணை. ஸோ அரியணை இல்லை பெரிய காயின், இந்த 2 சிம்பிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ 14ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏஞ்சல் நம்பர் 333 இதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 14ஆம் தேதி பிறந்த நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணும். அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் வாழ்க்கை மாறும்னு இருக்கும். நிறைய டைம் வந்து நீங்களே உணர்ந்திருப்பீங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்தது, இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன், என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் அடுத்த கட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துக்கு அப்போ வருஷம் போயிட்டு வாங்க. வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வருஷத்தில் ஒரு முறை கட்டாயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு இருக்குது. அண்ட் 14ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு என்ன ஸ்லோகன் நீங்கள் டெய்லியும் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, என் வாழ்க்கை முழுமையடையும் என நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்லோகனை வந்து தினமும் சொல்லணும். அதாவது என் வாழ்க்கை முழுமை அடையும் என நான் நம்புகிறேன் அப்படின்ற ஸ்லோகனை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. மனசில் பதிய வச்சு சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முழுமையடையும். 15ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எந்த கிழமை ஃபர்ஸ்ட் லக்கியானதாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப லக்கியானதாக இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப லக்கியானதாக இருக்கும். ஸோ 15ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியை டெய்லி ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, டெய்லியும் உங்கள் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் வந்து பேசுங்க. அன்பு ரீதியாக இல்லை, அறிவு ரீதியாக பேசுங்க. பொதுவாக அப்பாட்ட இருந்து அறிவு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுங்க. உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். தூரமாக இருந்தாலும் ஃபோன் கால்ஸ்லையாவது பேசுங்க. இல்லை அம்மாவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இருப்பாங்க இல்லையா, உங்கள் ஒய்ஃபோ இல்லை அவளோட சிஸ்டரோ, அவங்கக்கிட்ட கூட உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் கான்வர்சேஷன் மேற்கொள்ளலாம். இதை ஹேபிட்டாகவே மாற்றிக்கோங்க. அண்ட் 15ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ நீங்கள் கிரீடம் சிம்பிளை எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். நல்ல கோல்டன் கலர் கிரீடத்தை வந்து நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விதமான சக்ஸஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். அண்ட் 15ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது, ஏஞ்சல் நம்பர் 8686 இந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 15ஆம் தேதி பிறந்த நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை இந்த விஷயத்த கட்டாயம் பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும். அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுங்க. ஆன்மீக ரீதியாக ஒரு பயணம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் நிறையா சக்ஸஸை வந்து பார்ப்பீங்க. அண்ட் 15ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஸ்லோகனை வந்து மனசில் எப்போவுமே பதிய வச்சு சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, எனக்கு அங்கீகாரம் கிடைத்து கொண்டே இருக்கிறது, எனக்கு அங்கீகாரம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு ஸ்லோகனை டெய்லியும் உங்களோட மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும்.
நேர்களே, நீங்க பிறந்த தேதிக்கான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. லக்கியான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை ஃபாலோ பண்ணி நீங்க டெவலப் ஆகணுன்றதா என்னுடைய ஆசையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசையுமாவும் இருக்கும். அண்ட் நீங்க இதை கிளைம் பண்ற விதமா கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு கட்டாயம் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை நீங்கள் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஃபர்தராக நம்ம எடுத்து பேச ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah, the Empress of Tarot and Spiritual Healer.